குட் மார்னிங், சூப்பர் ஃப்ரெஷ் மார்னிங், ஒரு ஹாப்பி மார்னிங். இது ஒரு ட்ராவல் லாக். எல்லாருமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஆனால் நான் வந்து ஒரு சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 அது மாதிரி 3 பார்ட்ஸில் போடுறேன். இன்னொரு விஷயம், டிஸ்க்ளைமரோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த vlog வந்து இந்த ட்ராவல் வந்து ஒரு 1.5 years பேக் பண்ணது. பட் இப்போ சம்மர் வெக்கேஷன்னால நான் இப்போ வந்து தேடி எடுத்து இந்த vlog ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற ஒரு வீக்கெண்ட் டெஸ்டினேஷன். பெங்களூர்லேருந்து நியர்பை வீக்கெண்ட் டெஸ்டினேஷன். அப்படி நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க இல்லைன்னா கூட பரவாயில்லை. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் வீக்கெண்ட் டெஸ்டினேஷன். ஒரு 4 places நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் வந்து கொப்பா போயிட்டுருக்கோம். வெல்கம் டு மை சேனல் தமிழச்சி பத்மா vlogs. என் பேர் பத்மா. சாரி, ஸ்டார்டிங்கில் லைட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஏர்லி மார்னிங்னால. ஸோ வீட்டில் இருந்தே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து கிளம்பிட்டோம். 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். எனக்கு இந்த மாதிரி கிளம்பணும் அப்படின்னா நைட்டுக்கு தூக்கமாக வராது. ஸோ மார்னிங் நான் இட்லி சட்னி பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னோடய ஃப்ரெண்டோட ஃபேமிலி கூட போகிறோம். அவங்க வந்து தோசை வேறு எல்லா ஐட்டம் பார்த்தீங்களா எல்லாமே வீட்டில் இருந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுவே ஒரு பிக்னிக் மாதிரி நல்லா ஜாலியாக இருந்தது. வீட்டு சாப்பாடு சான்ஸே இல்லை. வெளியில் போய் சாப்பிட்டா இன்னும் கூட டேஸ்ட் அது அதிகமாகிடும். ஸோ இப்போ வந்து கொப்பான்னு ஒரு பிளேஸ் போயிட்டுருக்கோம் கர்நாடகாவில். கொப்பா வந்து ஒரு பியூட்டிஃபுல் டவுன். என்னன்னா நிறைய சீனிக் பியூட்டி, நேச்சர் லவர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு 330 kilometers தூரத்தில் இருக்குது. இது வந்து ஹசன் ரூட் வழியாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹசன், பேலூர், சிக்மங்களூர், அப்புறம் கொப்பா. ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் டவுன். சொன்ன மாதிரி நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அது சுற்று பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய ஏன்ஷியன்ட் டெம்பிள் எல்லாம் இருக்கும். அதில் ஒரு டெம்பிள் கூட நான் போகிறேன். ஸோ அதனால தான் 4 பாகமாக இந்த vlog-ஐ வந்து பிரித்து போட்டிருக்கேன். இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த கொப்பான்ற பிளேஸ் வந்து வெல் கனெக்டட் பை பஸ். பெங்களூர்லேருந்து இல்லை மேங்களூர்லேருந்து நல்ல வெல் கனெக்டட். அது இல்லாமல் உங்களுக்கு கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கும். இன்னும் 2 இடத்துக்கு எது போகிறோம்னா ஆகும்பே. ஆகும்பே வந்து செரப்புஞ்சி ஆஃப் சவுத்துன்னுவாங்க. ஏன்னா அவ்வளோ மழை பெய்யும் அங்கே, அவ்வளோ மழை பெய்யும். ஸோ அந்த இடத்துக்கும் போகிறோம். அது இல்லாமல் ஸ்ருங்கேரியும் போகிறோம். அப்புறம் தீர்த்தஹல்லின்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ இந்த vlog பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹோம் ஸ்டேவோட டூர் கொடுக்குறோம். ஆஸ் யூஸ்வல் ஹோம் ஸ்டேயில் தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ ஹோம் ஸ்டேன்றது பேர் வந்து மூடன மனை. ஸோ நீங்கள் அப்படி செக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நெட்டில் மூடன மனைன்னு செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ். ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் நிறைய பேர் ரேட் எல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு நிஜமாகவே தெரியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா புனுகுலு சாப்பிட்டுருக்கோம். இது வந்து இந்த இட்லி தோசை பேட்டர் மாவில் செய்கிற ஒரு ஸ்நாக். இது சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் செய்யலாம், நான் என் ஃப்ரெண்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த ரெசிபி ஏற்கனவே சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ ஒரு இடத்துல வந்து கரும்பு ஜூஸ் குடிக்கலாம்னு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் தங்கியிருக்கிற இடம் வந்து கொப்பாவில் வந்து ஒரு ஹோம் ஸ்டேயில் தான் தங்கியிருக்கோம், மூடன மனை. ஸோ பார்த்தீங்கன்னா டைம் 12:15 ரீச் ஆகிட்டோம். கொப்பா எங்கே இருக்குன்னா ஷிமோகா டிஸ்ட்ரிக்ட், மல்நாடு ரீஜன், கர்நாடகாவில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து பாருங்கள், அவ்வளோ இடம் இருக்குது. இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே லோக்கலைட்ஸை கேட்டிங்கன்னாவே நிறைய பேருக்கு தெரியாது. அது இன்னொரு பியூட்டி. உங்களுக்கு வந்து க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு அன்டச்ட் பிளேஸ். இதுதான் எங்களோட ரூம். ரொம்ப பெரிய காஃபி எஸ்டேட். அதில் குட்டி குட்டி பியூட்டிஃபுல்லாக 2 ரூம் கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் டென்ட் ஹவுசஸ் எல்லாம் இருக்குது பக்கத்தில். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேணும்னா அங்கே தங்கிக்கலாம். ஸோ நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அண்ட் ஹோஸ்ட் வந்து சான்ஸே இல்லை, ரொம்ப ஃப்ரெண்ட்லி கப்புள். ஸோ பெரிய அது இல்லாமல் உங்கள் இதை நான் அப்புறம் காட்டுற பாருங்கள். இன்னும் ஒரு 2-3 எபிசோட்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். டாமெட்ரி நிறைய பேர் வந்தீங்கன்னா இந்த டாமெட்ரி ரூமில் கூட நீங்கள் தங்கிக்கலாம். ஸோ இப்போ வாங்க லஞ்சு சாப்பிட போகலாம். வெதர் சூப்பராக இருக்குது. ஈவினிங் வந்து குளிர் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அது ஸ்பெஷலி வின்டர் டைமில் வந்தால் சான்ஸே இல்லை. மத்தியானம் நல்லா வெயில் இருக்குது. My baby is giving me a yellow flower. Thank you, Kanna. Thank you so much. Kanna, don't plug any more flowers, okay? Salma, 1 flower is enough. No, enough. 1 is enough, Kanna. Please, don't pluck.
Auntie will scold. இந்த ஹோம் ஸ்டே பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே தான் 2 days 2 nights தங்க போகிறோம். அப்புறம் நிறைய பேர் வந்து என்னோட முடி நீளமாக இருக்கும்போது ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த vlogல இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க என்னோட முடி இந்த லெங்க்த்துக்கு தான் இருந்தது. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் என்னோட இப்படி தான் இருந்தது. ஸோ இந்த vlog குட்டி vlog இங்கேயே எண்ட் பண்ணுறேன். இன்னும் கூட நிறைய பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் சந்திக்கலாம் சாப்டர் நம்பர் 2ல. பாய் பாய்.